மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 9/3/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி 8ஆம் தேதிக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 184 நடிச்சிருக்காங்க. 184க்கு நம்ம என்ன பண்ணி கொடுத்தோன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 791 வச்சுட்டிங்கன்னா நம்ம 10 எடுத்திருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் மீண்டும் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வர மாதிரி நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி தான். நம்ம 184 இன்றைக்கி 1ஆம் நம்பர் ஒரு அருமையான வெட்டி தான் எடுத்திருக்கேன். ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 4 அல்லது 6லேருந்து ஒரு நம்பரும் 1 0லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். இதில் நம்ம 4 6 மார்க் பண்ணி கொடுக்கல. ஆனால் 4ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வெட்டி தான் நம்ம கிடச்சிருக்கு. அதுபடி 1 0ல் 1ஆம் நம்பர் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி 184க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி. அதுக்கு நம்ம 1ஆம் நம்பர் மட்டும் மார்க் பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி 14 61 இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏபிபிசிஎஸ்சியில் ஏசி ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கோம். அது ஏபிபிசிஎஸ்சிலையும் நம்ம ஒரு அருமையான ஒரு வினிஷாக நம்மளே இன்றைக்கி கொடுத்துருக்குறோம். ஓகேவா? நம்ம சேனல் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவு வினிஷாக நம்ம கொடுத்துருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம 9ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஓகே மேலே 9ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பை பார்க்குறது முன்னாடி கேரளா அண்டியார் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 98 88 49 44 47 இந்த நம்பருக்கு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா இவங்க 2 ஷோவுமே இவங்க புக்கிங் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நம்மளே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 days மெத்தட் வச்சு தான் நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்தலாம். இதில் பார்த்திங்கன்னா 794லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 794 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்தலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 794 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 243 போட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதறக்கூடிய 2 நம்பர் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 4/5ன்னு கிடச்சிருக்கு. 4/5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 794 வச்சுட்டு நமக்கு 4 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 885. இந்த 885 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வேணும்னு பார்த்தலாம். ஓகேவா? இப்போ 885 எஸ்என் ஆப்ஷன் 243 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5/4ன்னு கிடச்சிருக்கு. 5/4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 885 வச்சு நமக்கு 5 4ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 844. இந்த 844 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவன்னு பார்த்துடலாம். இப்போ 844 எஸ்என் ஆப்ஷன் 243 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 0 எடுத்துக்கலாம். டபுள்ஸ் வந்தாலே பக்கத்தில் இருக்க நம்பர் தான் எடுக்கணும். 0 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 844 வச்சுட்டு நமக்கு 0/9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 791. இந்த 791 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 791 எஸ்என் ஆப்ஷன் 243 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7/8ன்னு கிடச்சிருக்கு. 7/8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 791 வச்சுருக்கலாம். நமக்கு 7 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 184. இந்த 184 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 184 எஸ்என் ஆப்ஷன் 243 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 9/4ன்னு கிடச்சிருக்கு. 9/4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 184 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 9 4ன்னு கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 5 days மெத்தட் எடுத்திருந்தோம். இதில் நமக்கு 5ஆம் நம்பர் கிடச்சிருந்துச்சி. 794 வச்சுட்டிங்கன்னா நமக்கு அடுத்தபடி 885 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 844 வச்சுட்டு நமக்கு 9ஆம் நம்பர் கிடச்சிருந்துச்சி. 791 வச்சுட்டு நமக்கு 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் சி போர்டுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, நம்மளே அடுத்தபடி நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம பார்த்தலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days மெத்தட் மூலம் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை 885
இந்த 885 வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான கணிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தல. ஓகேவா. 885 போட்டுக்கிறோம். இதில் நம்ம எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 153 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்ச நம்பர் 7 இல்லாட்டி 8ன்னு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 7 இல்லாட்டி 8 தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. 885 வச்சு நமக்கு 7 8ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 844. இந்த 844 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 844 எஸ்ஐன் ஆப்ஷன் 153 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 இல்லாட்டி 6ன்னு கிடச்சிருக்கு. 1 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. 844 வச்சுட்டு நம்ம 1 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 791. 791 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்தலாம். ஓகேவா. 791 எஸ்ஐன் ஆப்ஷன் 153 போடுகிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 0ன்னு கிடச்சிருக்கு. 1 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. அதில் 791 வச்சு நமக்கு 1 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 184. இந்த 184 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 184 எஸ்ஐன் ஆப்ஷன் 153 போடல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய எண்ணம்னு பார்த்தீங்கன்னா 5 இல்லாட்டி 3ன்னு கிடச்சிருக்கு. 5 இல்லாட்டி 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. அது 184 வச்சுட்டு நமக்கு 5 3ன்னு கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 days மெத்தட் எடுத்துக்கணும். இல்லை 885 வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு 8ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்தபடி நமக்கு வந்து 1ஆம் நம்பர், அடுத்தபடி நமக்கு வந்து 1ஆம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டுக்கு வரணுங்கிற மாதிரி தான் வருது. உங்கள் கண்டிப்பில் ஏ போர்டுக்கு வந்து சொன்னால் டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா. அப்படி இல்லாட்டி நமது சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா. ஓகே, நம்மளை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்றுக்கே நம்ம வந்து பிஎன்சி போர்டுக்கு ஒரு நம்பர் எடுத்துருந்தோம் 87. ஓகேவா. அதை நம்ம கொடுக்க முடியல. நம்பர்ஸ் நிறையா பண்ணுறோம். இன்றைக்கி வந்து 1 இல்லாட்டி 6ங்கிற நம்பர் ஒரு மெத்தடில் நல்லா வருது. ஆனால் வந்தால் 6ஆம் நம்பர் கொஞ்சம் வரலாம். ஓகேவா. வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கான நம்ம வந்து ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா 9 இல்லாட்டி 4லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரியும், அடுத்தபடி 5 இல்லாட்டி 3லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி நம்ம வந்து எடுத்துருக்கோம். 9 5 இந்த நம்பரில் கொஞ்சம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கலாம். அப்படி உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் வரலைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கணிப்பில் வரக்கூடிய நம்பரை. ஓகேவா. ஏபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 95 59 93 39 45 54 43 34 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் டைப் பண்ணி பாருங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா. ஓகே மக்களே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 184 மக்களே. ஓகேவா. 184க்கு பார்த்தீங்கன்னா திருவாவூரம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 1 பார்த்தீங்கன்னா 9 4 1 கொடுத்துருப்பாப்புல. இதில் 4ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே ஒரு சூப்பரான வின்னிஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. ஏபிபிசிஎஸ்சியில் 14 11 வந்து சூப்பர் 184க்கு பார்த்தீங்கன்னா 14 ஏசிலையும் பாஸ் ஆயிருக்கு. அடுத்து 18 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபிலையும் பாஸ் ஆயிருக்கு. ஓகேவா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அசோக் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 1 கொடுத்துருப்பாப்புல. இல்லை 1ஆம் நம்பர் வந்து சூப்பரான வின்னிஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. அடுத்தபடியாக மாரியப்போ வந்து 4ஆம் நம்பர் எடுத்துருப்பாப்புல. நான் கொஞ்சம் ஏ போர்டு கொடுத்துருப்பாப்புல. 1ஆம் நம்பரையும் நமக்கு வந்து சி போர்டு கொடுத்துருப்பாப்புல. அப்படி போர்டு மாற்றி கொடுத்துருப்பாப்புல. கார்த்திகேயன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 1 கொடுத்துருப்பாப்புல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிஸ் வந்திருக்கும். கொஞ்சம் மேட்ச் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சூப்பரான வெற்றி வந்திருக்கும். செந்தில்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 80 10ன்னு கொடுத்துருப்பாப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா 180 மேட்ச் பண்ணியிருந்தப்பனா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெற்றி வந்திருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரஃபி அவங்க பார்த்தீங்கன்னா 184 பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் சிங்கிள் ஷாட்டில் வந்து திருடு செல் வந்து கொடுத்துருக்காப்புல. அப்படியே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வினியே கொடுத்துருக்காப்புல. நம்ம சேனல் இன்றைக்கி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வினிஸ்ன்னு பார்த்தா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு பெஸ்ட் வினிஸ்னே சொல்லலாம். அடுத்தபடி அகிம் அவர் பார்த்தீங்கன்னா 041 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்த படம் ஒரு பார்த்தீங்கன்னா 810 கொடுத்துருக்காப்புல. ஏபிபிசி கொஞ்சம் கலந்து போட்டிருந்தோம்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெற்றி வந்திருக்கும். அடுத்து ராஜா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 1 5 6ன்னு கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் இதில் வந்து 2 நம்பருமே ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல.
பார்த்தீங்கன்னா விஎன் மேட் 16 61 கொடுத்துருப்பில்ல, இல்லை 14 இல்லை 18 போட்டிருந்தோம்னா அன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் சார்ந்திருக்கும். அருள்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 1 8 கொடுத்துருப்பில்ல, இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான் எடுத்துருப்பில்ல. ஆனந்த் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 8 கொடுத்துருப்பில்ல, இல்லை 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வந்து கொடுத்துருப்பில்ல. அடுத்தபடி வெங்கடேஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 8 1 கொடுத்துருப்பில்ல, சிங்கிள் ஷாட்டில் 1 கொடுத்துருப்பினாலே ஒரு அருமையான கணிப்பு தான். ஆனால் திருடிச்சில் 812 எடுத்துட்டப்பில், ஆனால் 184 கொஞ்சம் ஹெவி விஷயம் கொஞ்சம் திருப்பி போட்டிருந்தோம்னா அன்றைக்கி ஒரு அருமையான வெற்றி வந்திருக்கோம். அடுத்து ஷார்ட்ஸாக அவர் பார்த்தீங்கன்னா 81 36 கொடுத்துட்டாப்புல, ஆனால் 18 அடிச்சிட்டாங்க ஆனால் ஏபியில். ஆனால் கொஞ்சம் ஆல் போர்டு வச்சுருந்தப்போ திருப்பி ஒரு வெற்றி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கூட 8 1 கொடுத்துருக்காப்புல. 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்துட்டு ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 1 மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சூப்பரான ஒரு ஆல் போர்டு எடுத்திருக்கீங்க. அதுபடி மேடில் ஒரு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 3 கொடுத்துருக்காப்புல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதிக பேர் கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இறைவன் அவர் பார்த்தீங்கன்னா 3 4 7 கொடுத்துருக்காப்புல. இதில் 4ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காப்புல. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோன்னு மறக்காமல் லைக்கே பண்ணி வச்சுங்க நண்பர்களே. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைத்து வச்சுங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான ஒரு கணிப்போட சந்திக்கலாம். ஓகேவா?